பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்க. என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்க நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன், எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, போடு பாப்போம். போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்டுவாக்கிளி பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பாவை நீ அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி. தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகம்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்ப வந்தது? முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா? பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல என்ன? ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. கள்ளச்சாராயம் வித்தவன் 31 நாள்ல 133 கொலை நடந்திருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியில் தெரியுது. ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் உங்களுக்கு தெரியுது. 83 மரணம், அதுக்கு முன்னாடி 19 மரணம் மரக்காணத்தில். இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை. கேட்டால் புதுச்சேரியிலிருந்து வந்துருச்சுங்கிறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலிருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க. எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது? உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா? கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க? கொலையை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலையெல்லாம் பாயாத அந்த வழக்கு, சட்டம், கைது. ஒரு பேசுறது மேடையில். இப்போ எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அதற்கு துணையாக பல அமைப்புகளும் இங்கே செயல்பட்டு வருவதை காண முடிகிறது. மேனாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையிலே கடுமையாக விமர்சிப்பது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது. கருத்தியல் விமர்சனங்களை வைக்கலாம், அரசியல் விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் அவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் என்பதை உணர முடிகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக அரசியல் செயல் திட்டங்களை வரையறுத்து கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில சக்திகள் செயல்பட்டு வருவதை அறிந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய சமூக விரோதிகளை பாதுகாக்கக்கூடிய, அடைக்கலம் தரக்கூடிய அமைப்பினர் அல்லது கட்சியினரையும் கண்காணிக்க வேண்டும், அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம். இது ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு. கூட்டணியில் இருந்து கொண்டே
நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை, போராட்டங்களை வேறு எந்த கட்சியும் கூட்டணியில் இருந்தால் எடுத்திருக்க முடியாது. அதை பாராட்டுவதற்கு, வரவேற்பதற்கு மனமில்லாத காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் வைக்கிற ஒரு தரம் குறைந்த விமர்சனம் இது. இந்த 3 ஆண்டு காலத்தில் நாங்கள் நடத்திய போராட்டங்களை வேறு எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது. கள்ளக்குறிச்சியிலே உடனடியாக அந்த இடத்திற்கு நான் போய் 2 நாள் இருந்து அந்த மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் கட்சியின் சார்பில் இழப்பீடு கொடுத்தது மட்டுமில்லாமல் உடனடியாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் சென்னையில். அதே போல் இந்த 3 ஆண்டுகளில் திருநெல்வேலியிலே நடந்த தொடர் படுகொலைகளை கண்டித்து 10,000க்கும் மேற்பட்டவர்களை ஒருங்கிணைத்து எனது தலைமையில் நான் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறேன். கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே காவல்துறையினர் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய விமர்சனம். அதே போல் சேலத்திலே மோரூர் பிரச்சனையில் காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அதேபோல் நாமக்கல்லில் பெருமாள் என்கிற ஒரு இரவு காவலர் கொல்லப்பட்டவுடன் என்னுடைய தலைமையில் 5000 பேரை திரட்டி அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் ஓசூர் பகுதியிலே 10க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து அந்த ஆண்டில் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற தகவல் கிடைத்து அந்த இடத்திலே 10,000க்கும் மேற்பட்டவர்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். வேங்கவேல் பிரச்சனையில் அடுத்த 2வது நாளே எல்லோரும் பொங்கல் புத்தாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி என்னுடைய தலைமையில் அதே இடத்தில் காவல்துறை நடவடிக்கையில் திருப்தி இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அது போதாது என்று அதன் பிறகு 2 நாள் கழித்து தமிழ்நாடு முழுவதும், ஒரு 2 வாரம் கழித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதே வேங்கவேல் பிரச்சனைக்காக நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கூட்டணியில் இருந்து கொண்டு இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்க முடியாது. சொல்லப்போனால் திமுக தரப்பில் உள்ள பலர் நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறோம், போராட்டங்களை நடத்துகிறோம் என்பதற்காக எங்கள் மீது அவர்களுக்கு வருத்தம் உண்டு. திமுக தரப்பை சார்ந்தவர்களுக்கே வருத்தம் உண்டு. ஆனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் நாங்கள் மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கிறோம். இதை உணர்ந்து கொள்ளாத அல்லது வேண்டுமென்றே உணர்ந்தாலும் வேண்டுமென்றே திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதுபோன்ற அற்பத்தனமான விமர்சனங்களை வைக்கிறார்கள். இதற்கு மேல் விடையில்லை.